பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்க நல்லா இருப்பீங்க இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே நீங்க நானும் வாழ்கிறோம். ஆண்டுடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிற இந்த காலகட்டத்திலே சபையிலே அநேக காரியங்கள் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டு விலகி போகிற சூழ்நிலை உண்டாகிறது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன போதிக்க விரும்புகிறார்? சபையிலே விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளை போதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயு சபைக்கு அவர் சொல்லி எழுதுகிற வார்த்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1:3 வேற்றுமையான உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு. அல்லேலூயா. வேற்றுமையான உபதேசம், தேவையில்லாத உபதேசம், நேரத்தை வீணாக்குற உபதேசம், கள்ள உபதேசம், அவிசுவாசத்தை கொண்டு வருகிற உபதேசத்தை போதிக்காதபடிக்கு விசுவாசத்தினாலே விளங்கும் தெய்வீக பக்திக்கு விருத்தியாக. ஹல்லேலூயா. உன்னுடைய உபதேசம் கேட்கிறவர்களுக்கு விசுவாசம் உண்டாகணும், தெய்வீக பக்தி உண்டாகணும். அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நம்மோட வார்த்தை சொல்கிறார். 1 தீமோத்தேயு 4:1 நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே அழகா சொல்லுகிறார் பாருங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடியாய் பிறகாலங்களிலே மனசாட்சி சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசியின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஹல்லேலூயா. இது தீமோத்தேயு அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அவர் சொல்றாரு. ஆவியானவர் சொல்றாரு வெளிப்படையா, மனசாட்சியுள்ள பொய்யர் சூடுண்ட பொய்யருடைய மாயத்திலே சில வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவிகளுக்கு பிசாசு உபதேசங்களுக்கு செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். இவர்கள் யார் தெரியுமா? விசுவாசிகள், சத்தியத்தை அறிந்தவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையா நாம் இருக்க வேண்டும். பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடிக் கொண்டிருக்கிறான். அதனால் தான் இன்னைக்கு விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நாம் போதிக்கும் பொழுது அந்த விசுவாசத்துக்குரிய வார்த்தை அது பக்திக்கு ஏதுவாக இருக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம பேசணும், பக்திக்கு விருத்தி ஏதுவான வார்த்தைகளை நம்ம பேசணும். ஹல்லேலூயா. நீங்க சத்தியத்தை அறிந்தால் மாத்திரம்தான் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அதிலே பாருங்க 6வது வசனத்திலே அழகா சொல்றார் பாருங்க. இவைகளை நீ சகோதரர்களுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்து நற்போதகத்திலும் தேறிவனாக இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். அல்லேலூயா. இப்படி நாம ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சபையில போதிக்கும் பொழுது, விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை போதிக்கும் போது, பக்திக்கு விருத்திக்கான வார்த்தைகளை போதிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எனக்கு நல்ல ஊழியக்காரனா இருப்பாய். ஹல்லேலூயா. மற்றவங்க நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அவர் சொல்றாரு, எனக்கு நீ நல்ல ஊழியக்காரனா இருப்பாய் என்பதாக. ஹல்லேலூயா. ஊழியம் என்பது மற்றவர்களுக்கு பெருமைப்படுத்துகிற காரியம் அல்ல. நீ இயேசுவுக்கு ஒரு ஊழியக்காரனா இருக்கணும், ஒரு இயேசுவுக்கு ஒரு விசுவாசியா இருக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் முக்கியம். அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்றாரு, நீ நல்ல ஊழியக்காரனா இருக்கணும்னா விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம போதிக்கிறவளா இருக்க வேண்டும்.
எபிரேயர் புஸ்தகத்திலே 10:38 அங்கே அழகான அந்த வார்த்தை வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கின்றார். இயேசு சொல்றாரு, விசுவாசித்தனா நீ பிழைப்பு முடியும். யார் விசுவாசிக்கிறானோ அவன் பிழைப்பான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஒருவேளை எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் எனக்கு வேணாம், இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு வேணாம் சொல்லி பின்வாங்கி போறான் பாருங்க, அவன் மேல என் ஆத்துமா பிரியமாய் இராது என்கின்றார். யார் பின்வாங்கி போகிறார்களோ அவங்க மேல கர்த்தருடைய ஆமென், அவங்க மேல ஆண்டவருடைய ஆத்தும் பிரியமா இராது என்று அவர் சொல்றார். ஹல்லேலூயா. அவன் மேல என் ஆத்துமா பிரியமா இராது என்கின்றார். அதனால ரொம்ப ஜாக்கிரதையோடு இந்த வசனங்களை நாம் விசுவாசித்து அதன்படி நாம் நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த கடைசி காலத்திலே நாம் இருக்கிறோம். மிக ஜாக்கிரதையாய் நாம் ஓட்டத்தை ஓட வேண்டும். அதனாலே இந்த வார்த்தையில் நம்புங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்து உங்களை நடத்துகிறவராய் இருப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை யாவரையும் தேவன் ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவாராக. காட் பிளஸ் யூ.